நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காவியா, நான் நினைச்சு கூட பார்க்கலடி. எதை சொல்ற? இல்ல, உனக்கு இவ்ளோ சீக்கிரம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும்னு. நான் மட்டும் என்ன நினைச்சு பார்த்தனா? இல்லடி, நாம 2 பேரும் என்ன பேசியிருந்தோம்? பிஜி முடிச்சிட்டு ஜாபுக்கு போனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு தீர்மானமா இருந்தமா இல்லையா? ஆமா, இப்ப மட்டும் என்ன கேட்டு போச்சு? கல்யாணம் ஆனாலும் ஃபர்தர் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணலான்னு கணேஷ் தான் சொல்லிட்டாருல்ல. எவ்வளவு படிக்கணும்னு ஆசைப்படுறாலோ அவ்வளவு படிக்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏண்டி தேவையில்லாம புலம்புறீங்க? இருந்தாலும் கல்யாணம் ஆகாம ஃப்ரீ பேர்டா படிக்கிறது எப்படி? கல்யாணம் பண்ணிட்டு குடும்ப சுமையோட படிக்கிறது எப்படி? ஏண்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன். படிக்கிற காலத்துல லவ் பண்ணா நம்ம படிப்பு கேட்டு போயிருன்னு யாராவது நினைக்கிறாங்களா என்ன? இல்ல, லவ் எப்போ வரும் நமக்கு தெரியாதுன்னு சொல்ற எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா பாய் ஃப்ரெண்ட் கிட்ட மொக்க வாங்கணுமேனு பயந்துக்கிட்டு நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்குற புத்திசாலிங்களை கூட எனக்கு தெரியுமே. மேடம், யார் அது? நீங்களா? படுவ. முதல்ல நான் சொல்றது கேளு. ஓகே ஆபீசர், சொல்லுங்க, நான் கேக்குறேன். அதாவது லவ் பண்ணிக்கிட்டே படிச்சா படிப்பு கேட்டு போகாது, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் படிச்சா படிப்பு கேட்டு போயிடுங்கிறீங்க. என்னப்பா லாஜிக் இது? சொல்ல போனா கணேஷ் கொஞ்சம் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் தெரியுறாரு. அவர்கிட்ட டியூஷன் படிக்க வேண்டியதானே? ஏன் கல்யாணம் பண்ண பாவத்துக்கு டியூஷன் வேற எடுக்கணுமான்னு காவியாவை கழட்டி விடணுமா? ஏண்டி, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இன்னும் நிச்சயதார்த்தமே ஆகல. எல்லாம் நல்லபடியா முடியுமான்னு நானே உயிரை கையில புடிச்சிட்டு இருக்கேன். இதுக்குள்ளேயே கழட்டி விடுற லெவலுக்கு பேசுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? கணேஷ் எல்லாம் அப்படி நடந்துக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. அவரெல்லாம் ஜெம் ஆஃப் அ பர்சன். அவரை போல மனுஷங்க 100ல் 1, 1000ல் 1 தான் இருப்பாங்க. தோ பாருடா, லவ்வரை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்பவே இப்படின்னா அப்புறம் என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே. ஷோ, ஏண்டி எல்லாத்தையும் சொதப்புற? லவ்வர் அடி அவரு, புருஷன், வருங்கால புருஷன். அவரை போய் லவ்வரு கிவ்வருன்னு சொல்லிட்டு. உங்க 2 பேருக்கும் வயசாயிருச்சு தவிர அறிவு வளரவே இல்ல. இம்மெச்சூர் பிரெயின் க்ரோத், மூளை வளர்ச்சியே இல்ல. சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். புருஷனா இருக்கிறவரு லவ்வரா இருக்க முடியாதா? இன்னும் சொல்ல போனா ரொம்ப நல்ல புருஷன் ரொம்ப நல்ல லவ்வரா தாண்டி இருப்பான். கெட்ட புருஷங்களை பத்தியே நான் அதுல பேசல, நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லா நல்ல புருஷனும் நல்ல லவ்வரா தாண்டி இருப்பான். இந்த ஏபிசிடி கூட தெரியாம நீங்கெல்லாம் எப்படிதான் குப்பை கொட்ட போறீங்களோ தெரியல. ஷோ, இன்னைக்கு இவ ஃபுல் ஃபார்ம்ல இருக்காளே. கடவுளே, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். என்னைக்கு இவ இப்படி இல்லாம இருந்திருக்கா? இவளை கட்டிக்கிட்டு எவன் அவஸ்தைப்பட போறானோ தெரியல. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது மேடம், அதுல குறையே வைக்க மாட்டாங்க. அவனை மட்டும் இல்ல, அவன் குடும்பத்தையே கண்ணுல விரல விட்டு ஆட்டிடுவா. ஏ காவியா, திவ்யா பல நேரத்துல வளர்னாலும் சில நேரத்துல பிரில்லியண்டா பேசுறாள்ல. சரி சரி, ரொம்ப ஏத்தி விடாத, அப்புறம் தலையில ஏறி உட்காந்துப்பா. சரி சரி, எனக்கு ஒரு டவுட் காவியா. என்ன டவுட்? இல்ல, டிவில எல்லாம் வர புதுசா கல்யாணம் ஜோடிங்கெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, நாங்க லவ் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா எங்க கல்யாணம் லவ் மேரேஜ் இல்ல, அப்பா அம்மா பார்த்து செஞ்ச அரேஞ்ச் மேரேஜ் தான். இப்படி சொன்னா என்னடி அர்த்தம்? ஏண்டி நம்மள இப்படி மண்டக்காய வைக்கிறாங்க? அதுக்கு நான் அர்த்தம் சொல்றேன். சரிடி, அவதான் எனக்கு முன்னாடி பிறந்தா, அவளையே சொல்ல சொல்லு. கோச்சிக்காத காவியா, உன்கிட்ட பிடிச்ச குணமே இதுதான். ஒன்னும் நமக்கு தெரியலையா, அத நாசூக்கா மத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கற மாதிரி மத்தவங்க தலையில கட்டிற பாரு, அங்க நிக்கிற நீ. போதண்டி உன் பில்டப். முதல்ல சொல்ல வந்ததை சொல்லு, அதுக்கப்புறம் உன் வேலைய பாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த பொண்ணுதான் நான் கட்டிப்பேன்னு அந்த பையனும், இந்த பையனை தான் நான் கட்டிப்பேன்னு அந்த பொண்ணும் ஒத்த கல்ல நின்னதுனால அப்பா அம்மாவுக்கு வர வழி இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். என்னோட கல்யாணம் கூட இப்படிதான் இருக்க போகுது. இப்பவே சொல்லிட்டேன், என்னோட மேரேஜ் லவ் மேரேஜ் தான். என்ன துணிச்சலா பேசுற பத்தியா? இதுவே அப்பா அம்மா காதுல விழுந்தா என்ன ஆகும் தெரியுமா? நான் என்ன பெருசா சொல்லிட்டேன்? நான் லவ் பண்ணிதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன். என்னோட கல்யாணத்தை லவ் மேரேஜ் ஆக்குறதும் அரேஞ்ச் மேரேஜ் ஆக்குறதும் அப்பா அம்மா கையில தான் இருக்கு. எனக்கு ரெண்டுமே ஓகே தான். அடிப்பாவி, என்ன திமிரா பேசுற பத்தியா? கல்பனா, நீயே சொல்ல, இதுல என்னப்பா திமிர இருக்கு? நான் இன்னொன்னு கூட சொல்லுவேன்.
காவியாவுக்கு அருமையான பார்ட்னர் கிடைச்சிருக்காரு. அவர் கூட அவளுக்கு நடக்க போற அரேஞ்ச் மேரேஜ அவ நினைச்சானா லவ் மேரேஜ மாத்திக்கலாம்ல. கல்பனா, இன்னைக்கு இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு. பாஸ் ஏய், என்ன இங்க நின்னு ஒரே அரட்டை? டைம் போறது கூட உங்களுக்கு தெரியாதா? மணி என்னாச்சு தெரியுமா? அம்மா திட்டிட்டு இருக்காங்க கீழே. கல்பனாவுக்கு லேட் ஆகுதான். அவளை கொண்டு போய் வீட்டுல டிராப் பண்ணிட்டு வர சொல்றாங்க. வாங்க சார் வாங்க. அம்மா எப்ப சொல்லுவாங்கன்னு காத்துட்டு இருந்தீங்களா? சரி கல்பனா, அண்ணா வந்துட்டாரு. இனிமே நம்ம லேட் பண்ண முடியாது. நம்ம கச்சேரி அப்புறமா வச்சுக்கலாம். ஓகே? சரி காவ்யா, நான் போயிட்டு வரேன். உன் தங்கச்சிய கொஞ்சம் கண்ட்ரோல்ல வை. வரட்டுமா? ஏன்னா கல்பனாவை பார்த்து அவ வீட்டுல பத்திரமா விடு. சரியா? ஏய் கல்பனா, எங்க அண்ணன் வண்டி நம்பி போறேன். போ. எப்படியும் பாதி வழியில ரிப்பேர் ஆகி நிக்கதான் போகுது. ஏய், என்ன பத்தி எது வேணாலும் சொல்லு. என் பைக்கை பத்தி மட்டும் எதுவும் பேசாத, அவ்வளவுதான். ஓஹோ, அதுக்கு பேர் பைக்கா? கொஞ்சம் வேகமா போற சைக்கிள். ஏ திவ்யா, கல்பனாக்கு டைம் ஆச்சு, விடு. ஓகே, ஏதோ என் சில்ல அக்கா சொல்றேன்னு மன்னிச்சு விடுறேன். போங்க. இரு, உன்னை வந்து வச்சுக்கிறேன். வரேன். பை. சரி வா, நாமளும் கீழே போலாம். நீ போ. நான் இந்த ரம்யமான சூழல்ல நிலா வெளிச்சத்துல ஃபீல் பண்ணி இந்த பர்பியை முடிச்சிட்டு வந்துடுறேன். பர்பி இங்கே நிறுத்திக்கோங்க. சரி, நான் கிளம்புறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்கே நிறுத்திக்கோங்க. சரி, நான் கிளம்புறேன். கல்பனா, உன்கிட்ட ஏதோ பேசணும்னு நினைச்சேன். என்ன பேசணும்? கல்பனா, உனக்கு காவியானா ரொம்ப பிடிக்கும்ல? இதெல்லாம் ஒரு கேள்வியா? காவியாவை பிடிக்காமலா பொழுது விடிஞ்சு பொழுது போனா அவ கூடயே இருக்க? நல்லா தெரிஞ்ச விஷயத்தையே இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுல பெரிய எக்ஸ்பர்ட் நீங்க தான், அரவிந்த். இல்ல கல்பனா, என் தங்கச்சி மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கியே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால ஒண்ணும் இல்ல கல்பனா, என் தங்கச்சி மேல அன்பு வச்சிருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஏன்டா இவ்வளவு மொக்கையா இருக்க? அதென்ன தங்கச்சி மேல அன்பு வச்சிருக்கிறது பிடிச்சிருக்குங்கிறது? டைரக்டா உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல. ஒரு பொண்ணு பார்த்து ப்ரொபோஸ் பண்றது கூட தைரியம் இல்லைன்னா எதுக்கு லவ் பண்ண ஆசைப்படுறீங்க? என்ன கல்பனா, திடீர்னு ஆஃப் ஆயிட்ட? இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி, மாப்பிள்ளை எப்படி, உனக்கு பிடிச்சிருக்கா? வந்துட்டாயா அடுத்த மொக்க மேட்டரை எடுத்துட்டு. என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு போயேன். அதை விட்டுட்டு அதை பிடிச்சிருக்கா இதை பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு. கல்பனா, உன்னதான் கேக்குறேன், மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்குன்னு ரொம்ப பிடிச்சிருக்குன்றா? ஆமா, ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். நாம இந்த ராத்திரியில பைக்ல வந்தோம். வானத்து நிலா நம்ம கூடவே வந்தது. இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்றது? ஒரு விஷயத்த பிடிச்சிருக்குன்னா அதுக்கு காரணம்னு ஒண்ணு இருக்கும்ல. நிலாவை உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ற, சரி, அதுக்கு காரணம் என்ன? பாக்குறதுக்கு ரொம்ப ரம்யமா இருக்கு, குளுமையா இருக்கு, இப்படி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அப்படிங்களா? யோசிச்சு பார்த்தா அப்படி ஒரு காரணம் என்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியலையே. உன்னை பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். ஒவ்வொன்னுக்கும் காரணம் தேடுறது ஆம்பளைங்க வேலைப்பா, பொம்பளைங்க வேலை கிடையாது. அது இருக்கட்டும், நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். பைக்ல வரும்போது உன் துப்பட்டா என் மேல விழுந்துட்டே தான் இருந்தது. என்னடா நம்ம துப்பட்டா இன்னொருத்த முகத்துல விழுதே, அவன் வண்டி ஓட்டுறானே, அதை எடுப்போன்னு ஏன் உனக்கு தோணல? எல்லாத்துக்கும் காரணம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே, இதுக்கு கூடவா காரணம் கேட்பீங்க? கேள்வியின் நாயகனா நீங்க? ஆமா, அப்படித்தான் வச்சுக்கோ, எனக்கு காரணம் வேணும். தெரியல, நான் கவனிக்கல, காத்துல விழுந்துருச்சு. சாரி. சாரி கேட்கறதுக்காக நான் இதை சொல்லல. அப்படின்னா சொன்ன சாரியை திருப்பி கொடுங்க. மத்தவங்க கொடுக்கற சாரி எல்லாம் ஃபைல் பண்ணி வைக்கிற பழக்கம் எப்பவுமே எனக்கு கிடையாது. கேட்ட உடனே பத்திரமா திருப்பி கொடுக்கறதுக்கு. அது நேரா டஸ்ட்பினுக்கு போயிடும்.
ஏன் அரவிந்த், இப்ப பார்த்தாலும் ஆபீஸ் பத்தியே தான் நினைச்சிட்டு இருப்பீங்களா? நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன், நீங்க என்னடனா ஃபைல் டஸ்ட்பின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு வர கோவத்துக்கு கேபி சாரோட பழைய டயலாக் வச்சு திட்டி விட்டுடுவேன். ஓ, நீங்க இருக்கோடுகளுக்கு போயிட்டீங்களா? நான் லைஃப் பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க ஃபைல பத்தி பேசுறீங்கன்னு மட்டும் என்ன திட்டிடாத ப்ளீஸ். பாலச்சந்தர் சார் கோச்சுப்பாரு. சரி அரவிந்த், ரொம்ப தேங்க்ஸ் என்ன டிராப் பண்ணதுக்கு. ஏன் அப்படி சொல்ற? உங்க வண்டியில வரும்போது உயிரை கையில புடிச்சிட்டு வர வேண்டியதா இருந்தது. என்னது, உயிரை கையில புடிச்சிட்டு வந்தியா? ஏன்? பின்ன என்ன, ரியர் வியூ மிரர்லயே கண்ணை வச்சுட்டு வந்தா? ஓ, அத சொல்றியா? நான் கூட என் மெக்கானிக் கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் அதை ரிமூவ் பண்ணுன்னு. அவ கேட்கவே மாட்டேங்கிறான். உங்க ஃபேவரட் மெக்கானிக் ஆச்சே, அவன் எப்படி இருப்பா? உங்களை மாதிரி தான் இருப்பான். உண்மைதான், நானும் ஒரு பிசினஸ்மேன், அவனும் ஒரு பிசினஸ்மேன். எங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி உண்டு. என்னது, கெமிஸ்ட்ரியா? கெமிஸ்ட்ரி பத்தி எல்லாம் தெரிஞ்சவரா நீங்க? அடடா, இது எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சே. ஓ, தெரிஞ்சிருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க மேடம்? மெக்கானிக்கோட கெமிஸ்ட்ரின்னு பேசுறதுல எனக்கு தெரியுது நீங்க கெமிஸ்ட்ரி பத்தி புரிஞ்சுக்கிறதுல எவ்வளவு பெரிய கில்லாடின்னு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, மத்தவங்க மனசு புரிஞ்சுக்கிறதுல நீங்க ரொம்ப பெரிய ஆளுங்க. அந்த சப்ஜெக்ட்ல நீங்க கொஞ்சம் வீக்கன் தான் நினைச்சேன், ஆனா ரகசியமா எங்கேயோ கெமிஸ்ட்ரி டியூஷன் போயிருக்கீங்க. உன்ன மாதிரி மத்தவங்க மனசை புரிஞ்சுக்கிறவங்க கூட பழகுறேன் இல்லையா, அதான். பூவோட சேர்ந்தா நாரும் கொஞ்சம் வாசனை அடிக்கத்தானே செய்யும். ஓ, நாங்க போட்ட பாலே பாலிஷ் பண்ணி எங்களுக்கே போடுறீங்களா? வேணாங்க, அது நோ பால் ஆயிடும். அதெல்லாம் எங்க கிட்ட நடக்காது. ஏன்னா நான் போட்டிருக்கிறது என்ன தெரியுமா? ஸ்பின் பால். சும்மா விர்ருன்னு சுத்திக்கிட்டே ஸ்டெம்ப நோக்கி போகும், தெரிஞ்சுக்கோ. ஐயோ, சில விஷயங்கள தத்தியா இருந்தாலும் மத்த விஷயங்கள நல்லா தான் பேசுறீங்க. சரி கல்பனா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய். அப்புறம் வேற ஒன்றும் இல்லையா? இல்ல கல்பனா, நான் உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன், கரெக்டா ஞாபகம் வர மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்க அரவிந்த், எனக்கு தெரியும் நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு. அது எப்படி உனக்கு தெரியும்? நான் என்ன சொல்ல நினைச்சேன்னு எனக்கே தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன், உனக்கு எப்படி தெரிஞ்சிடும்? சரிங்க, டாடா. நாளைக்கு ஞாபகம் வரும், அப்ப எனக்கு சொல்லுங்க அது என்ன விஷயம்னு. சரி கல்பனா, நாளைக்கு யோசிச்சு சொல்றேன். ஓகே, பை, குட் நைட். பார்த்து பத்திரமா போங்க. பாய். பாய். செத்தாண்டா அவன். யாருக்கிட்ட யாரு அடிச்சாங்கன்னு தெரியாமலே அடி வாங்கினா படுறான் அவன். டே ருக்கு, இவ்வளோ துணிச்சலாக போட்டு தள்ளிட்டு வந்துட்டோமே, எனக்கு என்னமோ பயமாக இருக்குடா. இதுவே பரமக்குடியாக இருந்தா நான் இவ்வளோ பயப்பட மாட்டேன். இது ராமேஸ்வரம். என்னதான் இருந்தாலும் இந்த ஊர்க்காரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்நியன் தானே. டேய், அண்ணியன் யாரு? தப்பு பண்றவங்களா? கருட புராணத்தை படி போட்டு தள்ளுறவன் தானே அண்ணியா? அப்புறம் என்ன? டேய், என் கன்னத்துல கை நீட்டி அரைஞ்சவகிட்டே போய் மன்னிப்பு கடிதத்துல கையெழுத்து வாங்கிட்டு சொன்னா அந்த தனுஷ், அப்ப என் மனசு எப்படி கொதிச்சிருக்கும்? என் மனசுக்குள்ள நான் பட்ட வேதனை, கோபம் இதெல்லாம் யார்கிட்ட போய் காட்டுறது? அதான் அவனை போட்டு தள்ளிட்டேன். டேய், யாரடா போட்டு தள்ள? தனுஷியா? போடா, தனுஷ் பண்ண தப்புக்கு ஒரு அப்பாவை போட்டு அடிச்சிருக்கிய, தப்பு இல்ல? யாரு அப்பாவி? பாண்டியா? கோயில் வாசல் எவனோ சிவனன் இருந்தவனை போட்டு தள்ளாம பேசிட்டு இருக்க நீ? பாண்டி அடிக்கிறதும் தனுஷ் அடிக்கிறதும் ஒண்ணுதான். இந்த ஊர்ல அவன் மேல கை வைக்கிறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா அது தனுஷ். இப்ப நான் பாண்டி மேல கையை வச்சதுனால அவன் தைரியம் ஆட்டம் கண்டிருக்கோம்ல. டேய், நீ பேசுற ஏதாச்சும் நியாயம் இருக்காடா? என்னடா அவன் புதுசு புதுசா பேசுறான்? இவ்வளவு நாள் கூட இருக்கிறான், இந்த மாதிரி நியாய தர்மம்லாம் பேசி பார்த்ததே இல்லை. நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தான், இனி என்னாச்சு அவனுக்கு? இதுக்குதான் ராமேஸ்வரம் மாதிரி புண்ணிய பூமியில ரொம்ப நாள் இருக்கக்கூடாதுன்றது. இவன் நியாய தர்மத்தை பற்றி பேசலை, இவன் சொல்கிறதுலையும் ஒரு பாயிண்ட் இருக்கு. அது உனக்கு புரியலை. 4 பேர் முன்னாடி உன் கன்னத்தில் அரைஞ்சது யாரு? காவியா. அவளை விட்டுட்டு வேற ஒருத்தனை அடிக்கிற? சரி, அதோட நின்னியா?
அவ ரொம்ப நல்லவ அப்படின்னு வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்டயே சர்டிபிகேட் கொடுக்குற. கேட்டா அவ தனுஷுக்கு கிடைக்க கூடாது, அதனால தான் செய்யறேங்கிற. ஏன் சுத்தி வளைச்சிக்கிட்டு இருக்க? நேரா தொடு மூக்க. ஏன் எப்பவுமே தலையை சுத்தி தான் மூக்கத்தோட வருவியா? ருக்கு, நான் உன்னை பத்தி அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன். இந்த காவியா மேட்டர்ல நீ செய்யற காரியங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது சில நேரங்கள் எனக்கு என்ன தோணும் தெரியுமா? நீ கெட்டவனா இருக்கணும்னு நினைக்கிற, ஆனா முழுக்க முழுக்க உன்னால கெட்டவனாவே இருக்க முடியாது. அதனாலதான் உன்னையும் அறியாம காவியாக்கு நீ நல்லது செய்யற. அதான். அப்படி சொல்லு மச்சான். ருக்கு, என் மனசுல படுற விஷயத்த ஓப்பனா சொல்லட்டுமா? என்ன? எனக்கு இப்பெல்லாம் ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒருவேளை நீயும் காவியாவை சீக்கிரட்டா லவ் பண்ண தொடங்கிட்டியோன்னு என் மனசுக்கு தோணுது. டேய், மாமனோட ஒரு நடிப்பாப்புறா. என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கே மண்டை காயுதுன்னா அந்த தனுஷுக்கும் காவியாக்கும் எப்படி மண்டை காய்ஞ்சிருக்கும்? கெட்டவனா இருக்கிறது ரொம்ப சுலபண்டா. அவனை 4 நல்லவங்களை வச்சு ஈஸியா மாத்திடலாம். ஆனா நல்லவன் மாதிரி நடிக்கிறான் பாரு, அவனை தலைகீழ நின்னாலும் அழிக்க முடியாது. உலகத்துல நடக்கிற கெட்டதெல்லாம் யாரால் நடக்குது? எல்லாரும் நினைக்கிற மாதிரி கெட்டவனுங்கனால இல்ல, நல்லவனுங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்க அந்த கெட்டவனுங்கனால தான் நடக்குது. கேட்கறதுக்கு என்னவோ தத்துவம் நல்லாதான் இருக்கு. இவன் கேட்டானே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? என்னடா பதில் வேணும் உங்களுக்கு? காவியாவை உள்ளுக்குள்ளேயே லவ் பண்றதா சந்தேகமா இருக்குன்னு சொன்னால இவன், அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? இவன் சொல்றதுக்கு முன்னாடியே அதே சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. சினிமால தான் முதல் சீன்ல ஹீரோயின் ஹீரோ கணத்துல அரைவா, அதுக்கப்புறம் தான் லவ்வே பத்திக்கும். டேய், உங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. பொண்ணுங்களுக்கு தான் கெட்ட பையனுக்கு மேல லவ் வரும். நல்ல பசங்களை தயிர் சாதம்னு பேர் வைக்கிற அதே பொண்ணுங்க தான் கெட்ட பசங்கிட்ட ஏமாறுவாங்க. நம்ம ஊர் பொண்ணுங்களோட தலையெழுத்து அப்படி. ஆனா பசங்களுக்கு கெட்ட பொண்ணுங்களை பிடிக்கவும் பிடிக்காது, லவ்வும் வராது. காவியா ரொம்ப ரொம்ப திமிரு பிடிச்ச கெட்ட பொண்ணு. என்ன கை நீட்டி அடிச்ச அவளை லவ் பண்றதுன்னு அவனை பைத்தியக்காரன் கிடையாது. அப்புறம் ஏன் இன்னும் காவியா விட்டு வச்சிருக்க? யார் யார பழி வாங்கணுமோ அவங்களுக்குள்ளேயே பகையை மூட்டி விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி சாவர அளவுக்கு பண்றது தாண்டா அந்த ருக்கோட ஸ்டைலு. அதனால எல்லாத்தையும் தந்திரமா தாண்டா வேட்டையாடணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்பெல்லாம் சினிமாவில் மாதிரி பேச ஆரம்பிக்கிற, பஞ்ச் டைலாகா எடுத்து விடுற, அதெல்லாம் சினிமாவுக்கு நல்லா இருக்கும். ஆனா நிஜ வாழ்க்கையில அதெல்லாம் செல்லுபடியே ஆகாது. அதனால இப்போதைக்கு நாம யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒண்ணுதான். பாண்டிய போட்டு தள்ளது நம்ம தான்ற விஷயம் தனுஷுக்கு தெரியக்கூடாது. இந்த மேட்ரு போலீஸுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அதிகபட்சம் களிய தின்னலாம். ஆனா தனுஷுக்கு தெரிஞ்சது நம்ம தலை தப்பவே தப்பாது. டேய், அதெல்லாம் பழைய காலம்டா. நான் இப்ப எதுக்கும் துணிஞ்சிட்டேன். இதுல எது நடந்தாலும் நான் சந்திக்க தயார். ஆனா அதை நான் சந்திக்கிற ஸ்டைலே தனியா இருக்கும். அதுக்கு பேர் தான் ஆபரேஷன் ருக்கு. என்னடா? இந்த ஆபரேஷன் ரொம்ப ரொம்ப ரகசியமா இருக்கும், ஆனா துணிச்சலா இருக்கும். இதுல நான் ஒரு தற்கொலை படம் மாதிரி. அவங்க 2 பேரையும் அழிக்கிறதுல என்ன நானே அழிச்சுக்க கூட தயாரா இருக்கேன். அதனால நீங்க 2 பேரும் எதை பத்தியும் யோசிக்காம உங்க வேலையை போய் பாருங்கடா. டேய், சொன்னதை கேட்டியா? நம்மளை வேலையை பார்த்துட்டு போக சொல்றான். சொந்த ஊரை விட்டுட்டு இவ்வளவு நாள் இவன் கூட இருக்கோம்ல, என்ன பேசலாம் பத்தியா? டேய், உங்களை தப்பா பேசலடா, என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்கன்னு தான் சொல்றேன். பாண்டிய அடிச்சதுல இருந்து இந்த ருக்குவோட கவுண்டர் ஸ்டார்ட்ரா. ஒரு பொது இடத்துல, அதுவும் மக்கள் அதிகமா நடமாடிட்டு இருக்கிற இடத்துல உங்க ஃப்ரெண்டை யாரோ தாக்கியிருக்காங்க. இது சம்பந்தமா உங்ககிட்ட விசாரணை பண்ணணும். கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? என்னங்க சார், எங்கள் ஃப்ரெண்டு பாண்டி யாரோ தாக்கிட்டாங்கன்னு பதறி போய் அவனை முதல்ல ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருந்த நாங்க சார். அவனை யார் தாக்குனாங்கன்னு கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். அதுக்காக தான் உங்களை ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறேன். சார், எங்களை எப்படி வேணால் நீங்கள் விசாரிக்கலாம். பாண்டி எங்களோட ஃப்ரெண்டு. அவனை அட்டாக் பண்ணவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் இல்லை, எங்கே கூப்பிட்டாலும் வர தயார். ஆனால் பாண்டியை தாக்குனது இந்த ஊருக்காரனா இருக்காதுன்னு நிச்சயமாக எங்களுக்கு தெரியும். அதை நீங்க சொல்ல வேண்டியது இல்ல, அதை விசாரிச்சு கண்டுபிடிக்க வேண்டியது எங்களோட வேலை. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, வந்து வண்டியில இருங்க.
என்ன நாராயணசாமி இந்த பக்கம்? அது ஒன்றும் இல்லைங்க தம்பி, மார்க்கெட்டில் உங்கள் ஃப்ரெண்டை யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சது. என்கொயரி தொடங்கிடலான்னு. ரொம்ப நல்ல வேலை தான் செஞ்சுருக்கீங்க. ஆனால் என்கொயரி ஆரம்பித்த இடம் தான் தப்பு. இவங்கெல்லாம் நம்ம பசங்க தான். பாண்டிக்கிட்ட அடித்தவன் எப்படி இருக்கான்னு விசாரிச்சிங்களா? இல்லைங்க. ஏய், பாண்டிக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சாடா? இல்லைண்ணே, மெல்ல மெல்லமாக பேசுகிறான். வாங்க. ஏய் பாண்டி, டேய் அண்ணே பார்த்துவாங்கண்ணே. அதுவா பாண்டி, உங்ககிட்ட கொஞ்சம் கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு. கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுறீங்களா? கேளுங்க சார். சொல்லுங்க தம்பி, மார்க்கெட்டில் உங்களை யார் அடிச்சதுன்னு நல்லா யோசிச்சு நிதானமாக பதில் சொல்லுங்க. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். இன்ஸ்பெக்டர் சார், ம், எவ்வளோ யோசிச்சோம் ஒன்றும் ஞாபகம் வர மாட்டேங்குது சார். மார்க்கெட்டில் பழம் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வரும்போது யாரோ பின்னால் வந்து கட்டையால் அடிச்சிட்டாங்க சார். நானும் தலை சுற்றி கீழே விழுந்துட்டு அப்புறம் மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது இங்கே ஃப்ரெண்ட்ஸுங்க நிற்கிறாங்க. சரிங்க தம்பி, நான் வரேன். சீக்கிரமே யார் அடிச்சதுன்னு கண்டுபிடிச்சிடுறோம். இன்ஸ்பெக்டர், உங்க வழியில நீங்க பாருங்க, என் வழியில நான் பார்க்கறேன். உங்ககிட்ட கிடைச்சா என் கண்ணில் காட்டுங்க. என் கண்ணில் பட்டான், அப்புறம் இந்த உலகத்துல யாரு கண்ணிலையும் பட மாட்டான்.